வீட்டு தோட்டம் பகுதி மூலமா ஒவ்வொரு வாரமும் ஒரு செடியை எப்படி வளர்க்குறது பராமரிக்கிறதுங்கிறத பற்றி பார்த்துட்டு வரோம். இந்த வாரம் செடியை பற்றி பார்க்க போகிறதில்ல, கொடி படர்ந்து வளரக்கூடிய கோவக்காய் பற்றி பார்க்க போகிறோம். சமையலுக்கு அன்றாடம் பயன்படுத்தும் காய்கறிகள் வரிசையில் இப்போது கோவக்காயும் இணைந்திருக்கிறது. முந்தைய காலங்களில் அதிகம் பயன்படுத்தாத இந்த காய்கறி அதன் சத்துக்கள் காரணமாக தற்போது அதிக அளவில் உட்கொள்ளப்படுகிறது. இந்த கோவக்காய் வகை கேரள கோவக்காய் என அழைக்கப்படுகிறது. வழக்கமாக பயன்படுத்தும் கோவக்காயை விட சற்று பெரியதாகவும் நீண்ட வடிவிலும் காணப்படுகிறது. அதுபோலவே வழக்கமாக பயன்படுத்தும் கோவக்காய் உட்பகுதியில் அதிகம் சிவப்பாக காணப்படும். ஆனால் இந்த வகை கோவக்காய் பச்சை நிறம் கலந்து காணப்படும். கோவக்காய் கொடியில் வளரும் காயாகும். செடி காய்கறிகளைப் போலவே கோவக்காய் கொடியையும் வீட்டு மாடியிலேயே வளர்க்க முடியும். வீட்டு தோட்டத்திலும் வளர்க்கலாம். பாகற்காய், பூசணிக்காய் போன்றவைகளை சிறிய அளவில் வீட்டில் வளர்ப்பார்கள். அதுபோன்றே கோவக்காயையும் வீட்டில் பந்தல் அமைத்து வளர்க்கலாம். காய்ந்த கோவக்காய் விதைகளை மண்ணில் தூவி நாற்று வளரத் தொடங்கியதும் தொட்டிக்கு மாற்றிவிட வேண்டும். கொடி வகை என்பதால் அடர்த்தியாக நீண்டு படரத் தொடங்கும். செடி ஓரளவு வளரத் தொடங்கும் போதே பந்தல் அமைத்து கொடிகள் நன்கு படருமாறு செய்ய வேண்டும். கோவக்காய் கொடிக்கு மிதமான வெப்பம் மற்றும் குறைந்த தண்ணீர் இருந்தால் போதும். மழைக்காலம் தவிர மற்ற காலத்தில் கோவக்காய் விளைச்சல் நன்றாகவே இருக்கும். நாற்று வைத்து 3 முதல் 4 மாதங்களில் பூக்கள் பூக்க ஆரம்பித்து கோவக்காய்கள் வரத் தொடங்கும். கோவக்காய் கொடியில் பெரிய அளவில் பூச்சி தாக்குதல் இருக்காது. மாவு பூச்சிகள் வராமல் தடுக்க வேர்பகுதியில் பஞ்சகவ்யா அல்லது வேப்ப எண்ணெய் தெளிக்கலாம். 15 நாட்களுக்கு ஒரு முறை இலைகளில் வேப்ப எண்ணெயையும் தெளிக்கலாம். 6 மாதங்கள் வரை கோவக்காய் நல்ல விளைச்சல் தரும். கோவக்காயை கொடியிலேயே விட்டு பழமாகிய பின் சுழற்சி முறையில் மீண்டும் விதைகளை எடுத்து புதிய செடிகளை வளர்க்கலாம். திடீர்னு ஒரு அவசரம் வெளியூர் போகணும் அப்படின்னா எந்த தொழில் செய்கிறவங்களா இருந்தாலும் ஒரு 2 நாள் 3 நாள் விடுமுறை எடுத்துக்கிட்டு போயிட்டு வந்துடலாம். ஆனால் இந்த விவசாயிகள் மட்டும்தான் அப்படி செய்ய முடியாது. காரணம், வயலை பார்த்துக்கணும், தோட்டத்துக்கு தண்ணி விடணும் அப்படின்ற காரணத்தினால எங்கேயுமே போகாமல் இருக்காங்க. ஆனால் விவசாயிகள் கூட இப்போ எங்கே வேணாலும் நினச்ச நேரத்துக்கு போயிட்டு வரலாம். ஏன்னா அவங்க எந்த ஊரில் இருக்காங்களோ அவங்களோட மொபைல் ஃபோன் மூலமாக அவங்க தோட்டத்தில் இருக்கிற மோட்டரை இயக்கக்கூடிய வசதி இருக்குது. அடுத்து நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். எப்போது மின்சாரம் வரும் போகும் என்று தெரியாத நிலையில் படாத பாடுபட்டு வருகிறார்கள் விவசாயிகள். தோட்டத்திலேயே குடியிருந்தாலும் கூட இரவு நேரத்தில் கிணற்றடியில் உள்ள மோட்டார் அறைக்கு சென்று வருவது சவாலான விஷயமாகத்தான் இருக்கும். அத்தகைய விவசாயிகளுக்காக உருவாக்கப்பட்டுள்ளது இந்த இயந்திரம். அலைபேசி மூலமாக ஒரு அழைப்பு அல்லது குறுஞ்செய்தி அனுப்பினால் போதும், மோட்டாரை இயக்கவோ நிறுத்தவோ முடியும். தோட்டத்தில் மின்சாரம் இருப்பது, தண்ணீர் நிரப்புவது, மழை பெய்வது, மழை நிற்பது போன்ற தகவல்களையும் இந்த இயந்திரத்தின் மூலம் நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. இதுலேயே பார்த்தீங்கன்னா மிஸ்டு கால்லையும் ஆன் பண்ணலாம், மெசேஜில் ஆன் பண்ணலாம், டயல் பண்ணிவிட்டு வாய்ஸில் கேட்டுட்டு கோட் நம்பர்ஸ் போட்டும் ஆன் பண்ணலாம். எங்கள் மொபைல் ஸ்டார்டரில் பார்த்தீங்கன்னா ஓவர்லோடு கட் ஆஃப் இருக்குது, ட்ரை ரன் கட் ஆஃப் இருக்குது, சிங்கிள் ஃபேஸ் ப்ரிவென்ட் இருக்குது, எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி போர்வெல்லையோ இல்லை கிணத்துலையோ தண்ணி தீர்ந்துருச்சுன்னா மோட்டாரை தானாக நிறுத்திட்டு நம்மளுக்கு ஒரு SMS மூலமாக தகவல் கொடுத்துரும். விவசாயிகள் இந்த இயந்திரத்திற்கென தனியாக ஒரு சிம் கார்டு வாங்க வேண்டியது அவசியம். அதோடு ஒவ்வொரு மாதமும் குறுந்தகவல்களுக்காக ரீசார்ஜ் செய்து கொள்ள வேண்டும். இத்தகைய இயந்திரத்தை வாங்கும் விவசாயிகளுக்கு மானியமும் கிடைக்கிறது. இந்த யூனிட் மட்டும் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அவங்க பட்டன் ஸ்டார்டர் வச்சுருந்தாங்கன்னா இந்த மொபைல் யூனிட் மட்டும் கிளாசிக்னு அதுக்கு பேர், அதோட மொத்த விலை 8588. மானியம் பார்த்திங்கன்னா 3750 ரூபா அரசு மானியம் கொடுக்குறாங்க வேளாண்மை பொறியியல் துறை மூலமாக. விவசாயியோட பங்கு பார்த்திங்கன்னா 4838 ரூபாய்க்கு இந்த யூனிட் மட்டும் கிடைக்கும். அதே ஸ்டார்டரோட வாங்கிட்டாங்கன்னா 5000 ரூபா வரைக்கும் மானியம் கிடைக்கும். பயிருக்கு நீர் பாய்ச்ச, மோட்டாரை இயக்கவும் நிறுத்தவும், வயலுக்கு நடந்து நடந்து சோர்ந்து போகும் நிலை இனி விவசாயிகளுக்கு இல்லை.
என்ன நேயர்களே, இந்த வார நிகழ்ச்சியில் இடம்பெற்றிருந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததா? இதே மாதிரி இனி வர வாரங்கள்லையும் பல அவசியமான சுவாரஸ்யமான தகவல்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. உழவுக்கு உயிரூட்டு உழவருக்கு வாழ்வூட்டுங்கிற நம்ம வேளாண் கண்காட்சிக்கு கோவையில் நீங்கள் கொடுத்துருக்கிற ஆதரவுக்கு மிக்க மகிழ்ச்சி. இதே ஆதரவை திருச்சியிலையும் நாங்கள் எதிர்பார்க்குறோம். இனி சென்ற வாரம் கேட்கப்பட்ட கேள்விக்கு சரியான பதிலளித்து பரிசு பெறுற நேயர்கள் யார் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். பரிசு பெற்ற நேயர்கள்: டாக்டர் எஸ் நடராஜன் சென்னை, எஸ் கார்த்திக் சேலம், என் நரேந்திரகுமார் கொண்டாப்பூர் ஹைதராபாத், எஸ் சண்முககுமார் மெட்டுக்குண்டு விருதுநகர் மாவட்டம், பி கோபி ஸ்ரீராமபுரம் திண்டுக்கல். தேர்ந்தெடுக்கப்பட்ட நேயர்களுக்கு புதிய தலைமுறை அறக்கட்டளை பரிசுகளை வழங்குகிறது. உங்களுக்கான இந்த வார கேள்வியும் தயாரா இருக்கு, பார்த்துடலாம். முந்திரி சாகுபடியில் பயன்படுத்தப்படும் புதிய தொழில்நுட்பத்தின் பெயர் என்ன? ஆப்ஷன் ஏ உயர் அடர் நடவு முறை, ஆப்ஷன் பி நீடித்த நிலைத்த தொழில்நுட்பம், ஆப்ஷன் சி திருந்திய சாகுபடி முறை. இந்த கேள்விக்கான சரியான விடையை agri@newgenmedia.in என்கிற மின்னஞ்சல் முகவரிக்கும் அனுப்பலாம், அல்லது கடிதம் மூலமாக நமது புதிய தலைமுறை அலுவலக முகவரிக்கும் அனுப்பலாம். விடை அனுப்பும் நேயர்கள் தவறாமல் தங்கள் முழு முகவரியையும் தெரிவிக்கவும். மீண்டும் அடுத்த வாரம் உழவுக்கு உயிரூட்டுவோம்.